வணக்கம். தமிழ்நாடு இனக் கட்சியோட தேர்தல் களம் 2024ல நம்ம பாராளுமன்ற தேர்தல் எதிர்கொள்றோம். இந்த நேரத்துல நம்ம அரசியல் களமும் தேர்தல் களமும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போக போறோம். அதுல இன்னைக்கு ஒரு வீடியோ, ஒரு ஹாட்டான டாபிக். நம்ம கூட இணைந்திருக்காரு நந்தகுமார் சார், ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் லோகேஷ். பிஜேபி வந்து நாங்க இரட்டை இலக்குல ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க, திருப்பி திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம மைண்டே நம்ம கன்வின்ஸ் பண்ண நம்மள அறியாமே நம்மள அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுறாங்களோன்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கு. அதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியாவும் நான் பாக்குறேன். இந்த பார்வை வந்து நியாயமான பார்வை தான். ஏன்னா இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ். நீங்க எந்த மாதிரி நேரட்டிவை டிரைவ் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம குறிப்பா பிஜேபி வந்து மார்க்கெட்டிங்ல வெரி வெரி ஸ்ட்ராங். அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் ஹெட் மாஸ்டர் அனுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பல கட்சிகளை நம்ம ஊர்ல தில்லாலங்கடி வேலை பண்ற ஆளுங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இவங்க என்னதான் வந்து இருந்தாலும் இவங்க எல்லாம் இன்னும் மாணவர்கள் தான். அவங்க ஹெட் மாஸ்டர் ரேஞ்சில் இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து இந்துத்துவான்னா மதவாதங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகும்போது இப்ப ஸ்டாலினே ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன சொல்லிட்டாரு, என் கட்சியில இருக்கிறவங்களே 80% மேல இந்துக்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்க செட் பண்ற அஜெண்டாவை தான் அடுத்தவங்க ஃபாலோ பண்ற அளவுக்கு அவங்களுடைய நேரட்டிவ் வந்து செட் ஆயிடும். சோ அதுதான் நீங்க பாக்கணும். நீங்க வந்து அடுத்தவங்க செட் பண்ற டிஎம்கே கில்லாடி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை சாதாரண நினைச்சிடாதீங்க. தே செட் a very excellent agenda and narrative. அவங்களே அவங்களுடைய நேரட்டிவ் அவங்களுடைய அஜெண்டாக்கு ஈல்ட் ஆகிற அளவுக்கு பண்றாங்கன்னா, அதான் நான் சொன்னேன், இவங்க படிச்ச ஸ்கூல்ல அவங்க ஹெட் மாஸ்டர். அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட உள்கட்டமைப்பு இருக்கு, பண வசதி இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, மார்க்கெட்டிங் பெஸ்ட் ஆஃப் த மைண்ட்ஸ் எல்லாம் they are working for them. நம்ம சாதாரணமா எடை போட்டுறவும் முடியாது. இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க இவ்வளவு அசுர வளர்ச்சி அடையிறது சாதாரண யோசிச்சு பாருங்க. 2 எம்பில இருந்து 303 எம்பிக்கு வந்திருக்காங்க. அது இந்த டைம்ல they are anticipating more than the current levels. They are talking about as a party just BJP 350 அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து we have to think through all these things. இன்னைக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கேவால கடவுள் மறுப்புன்ற வார்த்தையை வெளியே கூட உச்சரிக்க கூட முடியாது. அதுதான் சிச்சுவேஷன். அங்கங்க பார்ப்பனியத்தை எதிர்த்து போனாங்களா இல்லையா? அதுதான் அது சிச்சுவேஷன் அப்படிதான் வந்து ஃப்ரேம் ஆயிருக்கு. மாத்தி பிஜேபியோட இது மாறி அமைச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் நடந்த இந்த காலத்துல, அதாவது வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருந்த காலத்துல பிஜேபி தான் ஒரு அஜெண்டா செட் பண்ணுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உன் கைக்கு நான் வந்து என்னை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மோடி அப்போ போன்ல கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், போன்ல கால் பண்ணி ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ட்ரெண்ட் செட் பண்ணது பிஜேபி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி அந்த அதாவது இந்தியால, அமெரிக்கால அது பல காலமா பண்ணிட்டு இருந்தாலும் இந்தியால அதை கொண்டு வந்து ட்ரெண்டை செட் பண்ணி கொண்டு வந்து பிஜேபி. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் அவங்க பண்ற அக்ரெசிவ்னஸ்னால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நம்ம ஊர்ல பண்ண முடியல. என்னதான் டிஎம்கேயோட கோர் ஓட் பேங்க் அந்த பீப்புள் எல்லாம் இருந்தா, டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி, டெக்னிக்கலா அவங்க அப்டேட் பண்ணிட்டு அதுக்கான டீம்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, பிஜேபிக்கு இருக்கிற அந்த லைக் அக்ரெசிவ் விஷயம் ஏன்னா வந்து நம்ம இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கோமான்னு தெரியல. ஏதோ ஒரு கொள்கைக்காக அவங்க அந்த விஷயம் செய்யணும். இப்போ நம்ம ஊர்ல சொல்லுவோம் சங்கி ஒரு பக்கம், யூபி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஊபி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிறவங்களோட லைக் என்ன சொல்றது, அந்த ஷேர் வில்ல விட அவங்களோட வில் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த அவுட்புட் அவங்களால. நீங்க ஐடியாலஜி பார்க்கும்போது நீங்களே இப்ப சொன்னீங்க, இப்ப டிஎம்கேனால வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோ இல்ல வந்து அவங்க எந்த கொள்கையில இருந்து வேரூன்றி வளர்ந்தாங்களோ இன்னைக்கு அவங்களால அதை பேச முடியுதா? பேச முடியாது. ஆனா இன்னைக்கும் நீங்க பிஜேபியை பாத்தீங்கன்னா அந்த இந்துத்துவங்கிற ஐடியாலஜி அவங்க வந்து டே பை டே they are getting strengthened. இன்னைக்கு ராமர் கோயில் ஓபன் பண்ணதுல வந்து நார்த் இந்தியால அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான வேவ். அப்ப வந்து அதுல நீங்க ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் கேண்டிடேட்ஸ் வந்து அங்க ஜாஸ்தி. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த காலத்துல தலைவர்கள் இருந்தபோது, கலைஞர் மாதிரி ஆட்கள், அண்ணாதுரை மாதிரி ஆட்கள் இருந்தபோது அந்த ஐடியாலஜிக்காக, கட்சிக்காக, கொள்கைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் யாரு? காசுக்காக இருக்கிற ஆளுங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. இன்னைக்கு வர மினிஸ்டர்ஸே பாருங்களேன், இப்ப அந்த கட்சியில இருந்து இங்க வந்தா இவங்க எடுத்துக்கிறாங்க, இங்க இருந்து அங்க போட காசு, இன்னைக்கு ஓட்டுக்கு காசு, மக்களும் வந்து காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. அப்ப அவங்களுக்கும் எல்லா இடத்துலயுமே காசு போகும்போது ஒரு கேண்டிடேட் இருந்தாலும், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஆர்கே நகர்ல நீங்க கூட எலெக்ஷன்ல நின்னீங்க. அப்ப வந்து யாரு தினகரன் தான் நிக்கிறாரு, நின்னு எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு. அப்பயும் இப்ப எந்தெந்த கூட்டணி எல்லாம் இருக்கோ அப்பயும் இந்த டிஎம்கே கூட அந்த கூட்டணி எல்லாம் இருந்துச்சு. இவ்வளவு கூட்டணி வச்சுட்டு அந்த தொகுதியில ஆர்கே நகர்ல டிஎம்கே டெபாசிட் வாங்க முடியல. they lost the deposit. அந்த தொகுதியில் இருந்தக்கூடிய டிஎம்கே காரணம் என்ன ஆப்பா? ஆனா voting percentage ஜாஸ்தி. ஆனா எங்க போச்சு ஓட்டு? வந்து தினகரனுக்கு. அப்போ அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் கூட ஹோல்ட் பண்ண முடியல அவங்கனால. ஏன்னா ஐடியாலஜி பயங்கரமா வீக்கன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ரொம்ப ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ். அப்ப எல்லாருமே ஆப்பர்ச்சுனிஸ்டிக்
மாறினால யாருக்கும் ஒரு பெரிய ஐடியாலஜி. இப்ப நீங்க போங்களேன், இப்ப நம்ம உதயநிதி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீங்க திராவிட கொள்கைகள் திராவிட சித்தாந்தங்களை பத்தி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச சொல்லுங்களேன். மணிக்கணக்கில் தலைவர்கள் பேசினாங்கல்ல, கிலோமீட்டர் கணக்குல எவ்வளவோ தூரத்துல சைக்கிள்ல போயிட்டும் நடந்து போயிட்டும் மீட்டிங்க கேட்டு வந்தாங்கன்ட்டு நம்ம எல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய தாத்தா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு ஐடியாலஜியினுடைய பேசிஸ்ல ஃபவுண்டேஷன்ல பார்ட்டி மெம்பர்ஸ் கேடர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து பணம் பணம் பணம், எல்லா லெவல்லயும் பணம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும், வந்துதான் தீரும். பார்ட்டி வந்து வீக் ஆகத்தான் செய்யும். அதை இப்ப நாச்சுக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதை உணரணும். இல்லன்னா கண்டிப்பா வந்து someone will come and take away. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த அஜெண்டாவை செட் பண்ணதுல டிஎம்கேக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமா வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி ஒண்ணுமே கிடையாது. முதல்ல நோட்டாக்கு மேல ஓட்டு வாங்குங்க அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப இருந்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒண்ணுமில்லாத பிஜேபி காமிச்சு பார், புலி வருது புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் எதிர்கட்சி யாரா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய கட்சி என்னன்னா பிஜேபிங்கிற அளவுக்கு கொண்டு போய் இல்லாத ஒரு கட்சியை இங்க பூதாகரமா இருக்கிற மாதிரி காமிச்சு தனக்குத்தானே ஒரு ஆப்பு வச்சுக்கிட்ட நிலைமைக்கு வந்து இன்னைக்கு டிஎம்கே வந்திருக்கு. ஏன்னா அது வந்து டிஎம்கே நேரேட்டிவ். அப்போ இப்ப பிஜேபி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ற மாதிரி அன்னைக்கு டிஎம்கே இந்த நேரேட்டிவ் செட் பண்ணுச்சு. உங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்து பெட்ல யூரின் போயிட்டா கூட அதுக்கும் பிஜேபி தான் காரணங்கிற அளவுக்கு இவங்க நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்ன நடந்தாலும் சரி அது பிஜேபி தான் பிஜேபி தான் பிஜேபி தான், நாங்க எதுவுமே இல்லை, அவங்களுடைய தப்புனாலும் பிஜேபி தான் அது. அப்ப அந்த அளவுக்கு இவங்க இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசி 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 புலி வருது புலி வருதுன்னு சொல்லி நீங்க நிஜமாவே புலி வருது. இப்ப குய்யாமுயான் கத்தி என்ன பிரயோஜனம்? அப்ப எல்லாரும் செட் பண்ற ஆளுங்க தான். எனக்கு எலெக்ஷன் நேரத்துல இது என்னோட நம்பிக்கையாவும் இருக்கலாம். லெட்ஸ் see ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திங்ஸ் மே சேஞ்ச். மக்களோட ஓட் அன்னைக்கு ஓட்டிங் நாட் அபவுட் நார்த் இந்தியா பத்தி எனக்கு பெருசா தெரியல. அந்த ஃபீல்ட்ல எப்படி இருக்கு, களத்துல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் தமிழ்நாட்டுல எனக்கு திங்ஸ் மே சேஞ்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து ஓட் போறது வந்து அவ்வளோ லைக் கொஞ்சம் நிறைய விஷயங்கள லைக் ஃபார்வர்டா திங்க் பண்ற ஆளுங்க இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. அவங்க தே மே சேஞ்ச் த சினரியோ டோட்டலி. வி கான்ட் கெஸ் வாட் வில் ஹேப்பன். பிஜேபி அவங்க சொல்ற மாதிரி இரட்டை இலக்கெல்லாம் எனக்கு மீடியால எல்லாரும் பெரிய ஆளுங்க சொன்னாலும் எனக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை இருந்துட்டே இருக்கு. பீப்புள் வில் திங்க் டிஃபரெண்ட்லி அப்படின்ட்டு. எம்பி சீட்ல இரட்டை இலக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓட் ஷேர் அந்த ஓட் ஷேர் ஒரு பக்கம் சொல்றாங்க. அவங்க வந்து ஜெயிக்கிறதும் ஒரு 2 சீட்டா ஜெயிச்சிரோன்ற ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அது வாய்ப்பே இல்லை. அது அவங்க என்னதான் வந்து டபுள் டிஜிட்ல அவங்க ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாலும் ஜெயிக்கிற பர்சன்டேஜ் வேற. இன்னைக்கு அதுக்கு வந்து 35% மேல அவங்க எடுத்தாலும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அது கொஞ்சமா அது அமையும். அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ற மேஜர் அஜெண்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல என்னன்னா, they have to show that they are growing in Tamil Nadu. So they are eyeing around ஒரு 10 to 15% vote share வந்து they are eyeing. அதோட வந்து ஒரு 5-6 டெரிட்டரி வந்து they feel that it is a positive ground for them. ராமநாதபுரம், சிவகங்கை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூன்சி வந்து ஒரு 5-6 கான்ஸ்டிடியூன்சி வந்து அவங்க ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் வரும்போது லோகேஷ், இட்ஸ் ஆல் அபவுட் அரித்மெட்டிக்ஸ், நம்பர் கேம் தான். இப்ப இதுல சிக்கல் என்ன ஆகுதுன்னா, இப்ப நார்த் இந்தியாவை பார்க்கும்போது, பிகாஸ் நார்த் இந்தியாவில் வாட் எவர் செட் அண்ட் பிஜேபி இஸ் வெரி ஸ்ட்ராங், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ பட் சவுத்ல பார்க்கும்போது, ஈஸ்ட்ல பார்க்கும், வெஸ்ட்ல ஈஸ்ட்லயும் சவுத்லயும் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப வீக். அவங்களுடைய கேம்பெயினே ஃபோக்கஸ்ட் சவுத் அண்ட் ஈஸ்ட். அப்போ வந்து இப்ப ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா போன தடவை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18 எம்பிஸ் எடுத்துட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ அங்க ஒரு இருக்கக்கூடியதுல வந்து இந்த டைம்ல வந்து they are anticipating that they will get much more than the earlier current seats. நீங்க சவுத்ல பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 4 கர்நாடகா, இந்த 5 ஸ்டேட் எடுத்தீங்கன்னா 129 சீட் இருக்கு. இந்த 129 சீட்ல பிஜேபிக்கு இருக்கிறது வந்து கர்நாடகால 25 சீட் இருக்கு, 4 சீட் வந்து தெலுங்கானால இருக்கு. மீதி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்த 3லயும் வந்து அவங்க வந்து 0. அப்ப இந்த 3 ஸ்டேட்ல என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் இப்போ வந்து ரொம்ப டு தி ஆல் இந்தியாவுடைய டேலிக்கு வந்து தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் வந்து இம்பாக்ட் பண்ணுமான்னா நோ வே. பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஈவன் டிஎம்கே 39க்கு +1 40க்கு 40 ஸ்வீப் பண்ணாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் நேஷனல் ரிசல்ட். ஆனா இவங்களுடைய கம்பல்ஷன் என்னன்னா, டிஎம்கேக்கு they are going to sweep தமிழ்நாடு, அதுல எந்த டவுட் எனக்கு இல்லை. ஆனா அரித்தமெட்டிக் வச்சு பார்க்கும்போது என்ன காரணம்னா, இப்ப டிஎம்கேவும் தனியா நிக்குது, பிஜேபி தனியா நிக்குது ஒரு அலையன்ஸோட, நாம் தமிழரும் தனியா நிக்கிறாங்க. இந்த 2.5 வருஷத்துல வந்து டிஎம்கேவினுடைய ரூல் மேல வந்து ரொம்ப பொற்கால ஆட்சியா இல்ல வந்து அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? கண்டிப்பா நிறைய இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி, இல்லாமலாம் இல்ல. யாருமே மக்கள் வந்து நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி வந்து நேத்து சேலத்து பரப்புரையில கூட அவங்க கேம்பெயின்ல வீடியோல வரக்கூடிய ஆளுங்க யார் யாருன்னு வச்சு அந்த ஆளுங்க எல்லாம் யார் யார் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த அம்மா என்ன நாள் என்னென்ன சொன்னாருங்கன்னு அதை
ஸ்கிரிப்டா வச்சு படிச்சிட்டு இருந்தாரு. பட் தட் இஸ் நாட் தி ரியாலிட்டி. தே ஹேவ் டு கம் டு த ரியல் கிரவுண்ட் சிச்சுவேஷன். பட் ஹேவிங் செட் தட், இந்த 3 பார்ட்டியுமே, நாம் தமிழர் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கே அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு 3 பேர் இருக்காங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து நீங்க ஒரே இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா தான் சீட்டு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், யார் வாங்குறதுல அதிகமா ஓட்டு வாங்குறாங்க அவ்வளவுதான். இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சினால ஓட்டு பிரிஞ்சாலும், டிஎம்கே ஓட் ஷேர் குறைஞ்சாலும், மத்தவங்க கிட்ட அந்த ஸ்பிளிட்டா போகுது. ஸ்டில் நம்பர் கேம்ல டிஎம்கே அலையன்ஸ் தான் நம்பர் 1 நிக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஆல்மோஸ்ட் ஆல் த கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு வின் த சீட்ஸ். பட் கேம் என்னன்னா the vote share. இதுல டிஎம்கேக்கு என்ன ஒரு கம்பல்ஷன்னா, ஒரு சீட்டோ 2 சீட்டோ பிஜேபியை ஜெயிக்க விட்டாலும் அது வந்து இட் இஸ் a crisis for டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே வந்து அப்சல்யூட்லி crisis for டிஎம்கே ஸ்பெசிபிக்கலி. ஏன்னா நாங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ராங், இவ்வளவு இதுல வந்து அவங்க தனியா நின்று, இன்னைக்கு அதிமுகவும் கூட்டணியில் இல்ல, பிஜேபியினுடைய தலைமையில வந்து அந்த கூட்டணி வருது. அப்ப அவங்க ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட that will be a victory for பிஜேபி. சோ அப்ப ஒரு சீட்டு கூட பிஜேபியை வந்து ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது டிஎம்கேக்கு உண்டான கம்பல்ஷன். பிஜேபி சைட்ல வந்து பார்த்து போனீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலை தலைவரா வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கூட இருந்த அலையன்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா அண்ணாமலையினுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குனாக்கா, பிஜேபி ஆஸ் அ பார்ட்டியா தமிழ்நாட்டுல வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் அ ஸ்டேட் பிரசிடென்டா அவருடைய கோலா இருக்கு. அப்ப நீங்க அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்க இந்த ஏடிஎம்கே கிளட்ச்ல இருந்து வெளியே வந்து நீங்க ஆசிட் டெஸ்ட் பண்ணலன்னா நீங்க வளர்றீங்களா இல்லையானே தெரியாது. மறுபடியும் ஃபர்தர் எலெக்ஷன்ஸ்ல வந்து பிஜேபிக்கு தட் வில் பி a setback. சோ அதனால என்னன்னா, அவரு ஏடிஎம்கே தலைவர்களை பத்தி பேசுறாரு, நிறைய பிரச்சனைகள் வருது, ஏடிஎம்கே கூட அந்த அலையன்ஸை கட் பண்ணி வராங்க. அப்ப அண்ணாமலையினுடைய கம்பல்ஷன் இப்ப என்னன்னா, அவர்னால இந்த அலையன்ஸ் பிரேக் ஆனனால ஒரு கன்சிடரபிள் ஓட் ஷேர், ஏன்னா இவர் கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாரு பார்ட்டிக்கு. நம்ம தனியா வந்து, ஏன்னா பார்ட்டியும் வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஏடிஎம்கே வரணும்ன்றதுல வந்து பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது. பட் அண்ணாமலையினுடைய இன்டென்ஷன் என்ன, லெட் அஸ் கோ அண்ட் ஃபைட் த எலெக்ஷன் அலோன், அப்ப வித்வுட் ஏடிஎம்கே டு ப்ரூவ் அவர் செல்ஸ். அப்ப அண்ணாமலையினுடைய கம்பல்ஷன் அட்லீஸ்ட் he has to make that double digit vote share. சீட் வருதோ இல்லையோ, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 to 15% நாச்சுக்கு அவங்களுக்கு ஓட்டு வந்தாதான் அவங்களோட டார்கெட் வந்து ஏடிஎம்கேயோட ஓட்டையும் செதச்சி, லைக் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது ஏடிஎம்கேக்கு 14 to 17% தான் ஓட் பேங்க் இருக்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கண்டினியூஸா அதுதான் அவங்க ப்ரொஜெக்ஷனா இருக்கு. ஏடிஎம்கே டோட்டலா பிரேக் டவுன் பண்ணணும், அந்த இந்த எலெக்ஷன்லயே வந்து ஏடிஎம்கே இஸ் நோ மோர், நாங்க ஏடிஎம்கேயோட வளர்ந்த பார்ட்டின்னு ப்ரூவ் பண்ணணும்ன்றதுதான் அவங்களோட சொல்லப்படாத அஜெண்டாவா இருக்கு. டிஎம்கேக்கு வந்து அவங்க ஜெயிச்சா பிரச்சனை, ஏடிஎம்கேக்கு இவங்க ஓட்டுக்கு ஈக்குவலா வந்தாலே பிரச்சனை. அங்க ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு. பட் லெட்ஸ் see சார், எனக்கு இப்பயும் நான் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் பண்றேன், ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்தனால்தான் பிஜேபியில ஒரு 4 எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடிஞ்சது. இன்னமும் ஏடிஎம்கேக்கு கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இன்னும் ஏன்னா இன்னமும் எம்ஜிஆர் பத்தி பேசுற பாதி பேர் இறந்திருந்தாலும் இன்னும் இருக்காங்க. ஆனா அதை விட அதிகமா அம்மாக்கான ஃபேவர், அம்மாவோட உணவகத்துக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்னமும் ஃபேவரபிள் பீப்புள் இருக்கதான் செய்யறாங்க. பிளஸ் இவர் எடப்பாடி இஸ் நாட் காமன் மேன், ஹி ஹாஸ் அ குட் வியூ. ஏன்னா ஒரு ஆட்சியை 4 வருஷம் நடத்தி அதுக்கப்புறம் யாரு பெரிய தலைவர்கள் இல்லாம கட்சி பலவு பண்ற விஷயம் இருந்தாலும் 100 சீட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க. அந்த டைம்லயே அப்போ கூட அவங்க அம்மாவோ இல்லைன்னா இவங்களோ இல்லாதப்பே ஒரு 100 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவ்வளவு லேசாவும் நம்ம எடுத்துட முடியாது. பட் நடுவில் பார்ட்டி சைலன்ஸா போனாலும் இந்த லெட்ஸி அதை எப்படி பிஜேபி அதை இது பண்றாங்க, கல்டிவேட் பண்றாங்க, ஏடிஎம்கே வந்து அவங்களோட ஓட் ஷேர் எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு. இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே அவங்க ஓட் ஷேர் தக்க வச்சுக்கலன்னா 26ல அது வந்து பிஜேபி விசஸ் டிஎம்கே தான் இருக்குமே தவிர பிஜேபி ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே இருக்காது. பார்ப்போம் இது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். யுவர் வியூ இஸ் வெரி ரைட். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு பெரிய கம்பல்ஷன், அதாவது டிஎம்கே கம்பல்ஷன் என்னன்னு பார்த்தோம், பிஜேபி கம்பல்ஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ எடப்பாடிக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து he has to prove his percentage of vote share. சீட் வருமா, கண்டிப்பா வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ they are also going to have a bad hit this time. பட் அவங்களும் இந்த ஓட் ஷேர் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏடிஎம்கேல வந்து ஆளுங்க வந்து கட்சி மாறலாம். அதாவது மேல்மட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து டிஎம்கேல இருந்து எங்கேயும் போகலாம், ஏடிஎம்கேல இருந்து எங்கேயும் போகலாம். ஆனா அந்த கோர் ஓட்டர்ஸ்னுடைய பேங்க் வந்து தட்ஸ் an asset for both டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ அந்த வகையில் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து அந்த ஏடிஎம்கேவினுடைய ஓட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆவாங்களான்னா வாய்ப்பு இல்லை. பட் சேலஞ்ச் எங்க வரும்னா, வாட் இஸ் த பெர்சன்டேஜ்? அந்த பெர்சன்டேஜ் நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, வெறும் மைனூட் டிஃபரன்ஸ் தான், மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் வந்துருச்சுன்னா, then as you said, ADMK is going to be under a severe crisis because 2026ல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போயாகணும். அப்போ இந்த டைம்ல வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களுடைய ஓட் ஷேரை காமிச்சு அவங்களை ப்ரூவ் பண்ணலன்னா none of the parties will go and align with ADMK for the upcoming. இப்பயே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேர் சொல்ற அளவுக்கு ஏடிஎம்கேல யாரும் கூட்டணி போகல. அதே வந்து ஒரு பெரிய செட்பேக். கடைசி வரைக்கும் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வருவாங்கன்னு உட்கார்ந்து இருந்தாங்க, போகல. சோ அவங்க என்ன காரணத்தினால விட்டாங்கன்னு தெரியல.
ஸோ பட் தே ஹவ் ட்ரைட் தேர் பெஸ்ட் ஐ பிலீவ், பட் இட் வாஸ் மிஸ்டு. ஸோ அப்போ ஒரு பெரிய கட்சியே இல்லாத போது இவங்க இந்த டைம்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஓட் ஷேரை எடுத்து எடப்பாடி ஹாஸ் டு ப்ரூவ் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் எ வெரி குட் ஓட் ஷேர். நாளைக்கு 2026ல நம்ம கூட அலைன் பண்ணீங்கன்னா யூ கேன் வின் சீட்ஸ்ங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து மற்ற பார்ட்டிஸ்க்கு கிடைச்சதுனா தான் உங்களுக்கு அலையன்ஸ்க்கு வருவாங்க. ஸோ எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி டு அவங்களுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் கோல் என்னன்னா டு வின் த சீட்ஸ், டு வின் த எலெக்ஷன்ஸ். அப்ப அலையன்ஸே எங்க போவாங்கன்னா யாரு வின்னிங் ஆர்ஸோ அவங்க பின்னாடி தான் போய் நிப்பாங்க. அப்ப எடப்பாடியினுடைய பெரிய கம்பல்ஷன் என்னன்னா he has to prove that he is withholding his vote share. சோ அவருக்கு எந்த இடத்துலயும் சேதாரம் இல்ல, நாங்க தனியா இருந்தாலும் கூட்டணி இல்லைனாலும் we do have a better vote share அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அடுத்தது தனியா களத்துல நிக்கிறவரு நம்ம அண்ணன் சீமான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கம்பல்ஷன் என்னவா இருக்குன்னாக்கா he is the only person in Tamil Nadu in a way we have to respect him because he is fighting the elections alone. அவருடைய மத்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்க விட்டுடுங்க, let's not get into the detail. But one thing for which we need to highly respect Seeman is that he is standing alone. என்ன நடந்தாலும் நான் தனியா தான் நிற்பேன், இவங்க பின்னாடி வரமாட்டேன், நீ வேணா எங்கிட்ட வா, நான் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறது இருக்காரு. ஆனா அவருக்கு உண்டான சேலஞ்ச் என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவர் வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராரு. ஸ்டெப் பை ஸ்டெப் he has been growing. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து சிம்பிள் போயிடுச்சு. அவருக்கு உண்டான சேலஞ்ச் என்னன்னா அட்லீஸ்ட் he has to hold on to the existing share of 6%. இதுல வந்து அவர் ஸ்லிப் ஆயிட்டாருன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஏறினாங்கப்பா திருப்பி இறங்கிட்டாங்க, சஸ்டைன் பண்ண முடியல அவங்கங்கிற மாதிரி பேர் வந்துடும். அது இல்லாம வந்து வருங்காலத்துல விஜயும் வரப்போறாரு. அப்ப இப்பயே என்ன டாக் இருக்குனாக்கா மேபி சீமானும் விஜயும் ஒரு அலையன்ஸ் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவரும் தம்பிங்கிறாரு. சோ அவங்களுக்குள்ளார ஒரு தனியாவும் ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது சொல்றாரு, விஜய் வந்து யாருக்கும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாது, அட்லீஸ்ட் வந்து அவர் யாருக்கு போட போறோங்கிறத சொல்லி அதனாச்சுக்கு டிக்ளேர் பண்ணிருக்கணும். அது வந்து தனக்கு தான் போடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சீமானுக்கு இல்லைன்னா அந்த அளவுக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் நான் வந்து இப்போ உதாரணம் ஏடிஎம்கேக்கு போட போறேன், பிஜேபிக்கு போட போறேன், டிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது, மொத்த சொல்லியும் காலி, எல்லா ஓட்டும் அங்க போய் விழுந்துரும். ஆனா அவர் அப்படி இருக்க சூழ்நிலையும் வந்து நீ யாருக்காக ஓட்டு போடுறேன்னு சொன்னாச்சு அதை வச்சு உன்னுடைய ஆளுங்க வந்து போடுவாங்கல்லங்கிறத கேட்கும்போது ஒரு ஏதோ ஒரு சிக்னல் ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து சீமானுக்கு உண்டான கம்பல்ஷன் அட்லீஸ்ட் he has to மெயின்டைன் இஸ் vote share, if not grow பண்ணாலும் அது மெயின்டைன் பண்ணிட்டாருனாவே சிம்பிள் போனதுக்கு அப்புறமும் இப்ப புதுசா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்தை வச்சு இருக்கக்கூடிய ஓட் ஷேரை வந்து முன்ன பின்ன மெயின்டைன் பண்ணிட்டாருனாவே இட் இஸ் a big victory for சீமான். it will be the big talk. சிம்பிளே இல்லைன்னா கூட புது சிம்பிளை வச்சு என்னால வந்து ஒரு 6-7% வாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னாருனாக்கா இன்னும் அந்த 30 லட்சத்தி சில்லற மக்கள் வந்து எங்கிட்ட ஸ்ட்ராங்கா இன்டாக்டா இருக்காங்க. ஏன்னா the foundation has been set very strong. சிமெண்ட் பண்ண மாதிரி ஆயிடும். it is like a cementing. That will be a great victory for Seeman. So அப்ப அவருடைய கம்பல்ஷன் என்னன்னா he has to maintain the vote share. growth காமிச்சிட்டாருன்னா சூப்பர் டூப்பர். ஸோ அப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எம்பி எலெக்ஷன் எந்த விதத்திலையும் வந்து நேஷனல் நம்பருக்கு வந்து போய் இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மச். பட் இந்த தமிழ்நாடுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த 4 பார்ட்டிஸ்க்குமே in a way everybody is under a compulsion to prove themselves. Different ball game in Tamil Nadu. Okay. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேரம் கலந்து ரொம்ப நன்றி. பார்த்துட்டு Thank you. Bye bye. Yes, Alaska. Thanks. Bye bye.